மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சாமி. சொல்ற ஆவுடை, இப்பவும் திட்டம் என்னோடது. ஆனா அதை செயல்படுத்த போறது நீங்க தான். நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அந்த கௌரி ஆதி துர்கா குடியிருக்கிற சாமி மரத்துக்கு மயான பூஜை பண்ணி தனக்கு அருளை ஏத்திக்க அங்க வருவான். அங்க 6 அடியில குழி தோண்டி அதுக்குள்ள உட்கார்ந்து மண்ணை போட்டு மூடி ஆதி துர்கா மூல மந்திரத்தை 108 முறை உச்சாடனம் பண்ணுவான். கௌரி உட்கார்ந்து இருக்கிற 6 அடி குழி ஆழத்துக்கு இணையா நாம ஒரு சுரங்கம் தோண்டி அதுக்குள்ள 2 ஆளுங்களை அனுப்பி அவங்கள தயாரா இருக்க வைக்கணும். சரியா கௌரி உச்சாடனம் பண்ண தொடங்கினதுக்கு அப்புறம் சுரங்கத்திலிருந்து ஓட்ட போட்டு கௌரி கிட்ட வந்து அவ மூச்சை நிறுத்தி அவளை கொன்னுடணும். அப்போ நாம கொல்ல போற ஆளுங்களுக்கு தலையில கட்டுற பேட்டரி லைட்ல கேமராவை பொருத்தி அவங்கள அங்க அனுப்பி வைக்கணும். அப்பதான் அங்க நடக்க போற கௌரியோட அகால மரணத்தை நாம நேரலையா இங்கிருந்தே பார்த்து ரசிக்க முடியும். இப்படிதான் அந்த கௌரிய நாம சமாதி பண்ண போறோம். அப்பா, காலன்சாமி சொன்ன மாதிரி துர்கா தவம் இருக்க போற இந்த இடத்துக்கு அடியில பெட்ரோல் பெறல நம்ம ஆளுங்க பதிச்சுட்டாங்க. துர்கா தவம் பண்ண ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்திலேயே நான் போய் பதிச்சு வச்சிருக்கிற குழாயில இருக்கிற திரிய நான் பத்த வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி சாமி மரத்தடியில மயான பூஜை பண்ண போற கௌரியோட மூச்சை நிறுத்த கூட நம்ம ஆளுங்க தயாரா இருக்காங்கப்பா.